அதாவது வசனம், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். ஆண்டவர் நெகேமியாவுக்கு இந்த வார்த்தையை சொல்லலை. யாருக்கு சொன்னார்? மோசேக்கு சொன்னார். மோசேக்கு சொன்ன வார்த்தையை யார் பிடிச்சிக்கிட்டா? நெகேமியா பிடிச்சிக்கிட்டார். அதுக்கு பிறகு அந்த பரிசுத்தவான்கள் அதை பிடிச்சிருப்பாங்க, அந்த வார்த்தையை பிடிச்சிருப்பாங்க. அதே போல் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், அங்கேருந்தே வர அந்த வார்த்தைகளை எல்லாம் பிடிச்சி நம்மளும் பிடிச்சி ஜோப்பிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் மகிமையான மாற்றங்களை கட்டாயம் ஆண்டவர் நமக்கு செய்வார். இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டால், உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்து ஊழியம் செய்து விசுவாசியாக இருந்து பிறகு